நண்பா, கொஞ்ச நேரம் கேளுங்க. இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் உங்க என்டையர் லைஃப் டைரக்ஷனையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு நாள் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மால்ல ஓடாத உடைஞ்ச ஒரு எஸ்கலேட்டர் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஓப்பனா யூஸ் பண்ற மாரி ஒரு ஸ்டேர்கேஸும் வைக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்கலேட்டர் ஓடாது, உடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் அதுக்கு பக்கத்துல தான் போய் நிக்கிறாங்க. அது மேல தான் காலு வச்சு நிக்கிறாங்க. அங்க தான் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்க நிக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அந்த எஸ்கலேட்டர் ஓடாது அப்படின்னு. இருந்தும் அவங்க அப்படியே நிக்கிறாங்க. கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. யாராச்சும் வந்து அந்த எஸ்கலேட்டர தொறந்து விடுவாங்களா அப்படி சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஓப்பனா அந்த ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கு. ஆனா அது யாரு கண்ணுக்கும் தெரியல. அவங்க அந்த பாதைய மாத்தணும்னு நெனைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தப்ப தான் நம்மள்ல பலரும் நம்ம லைஃப்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க உன்னிப்பா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 செகண்ட் வந்து அப்படியே தான் நிக்கிறாங்க. அவங்க எந்த மூவும் பண்ணல. அந்த எஸ்கலேட்டர பார்த்து அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்த ஒரு நபர், அவரு பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி பார்க்குறாங்க. இந்த எஸ்கலேட்டர் நகராதா? இல்ல யாராச்சும் இத வந்து சரி பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி நின்னு பார்க்குறாரு. ஆனா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற எம்ப்டியா இருக்கிற அந்த படிக்கட்டை யாரும் போணும்னு தோணல. அத போய் தொடணும்னு நெனைக்கல. உண்மையிலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த மெஷினுக்கானது கிடையாது. அது நமக்கானது. நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கானது. நம்ம லைஃப்ல இப்ப எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கானது. நாம எல்லாரும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா எப்படி இன்ஸ்டன்ட்டா சக்சஸ் ஆயிரணும், ஈஸியா சக்சஸ் ஆயிரணும் அப்படின்னு தான் நெனைக்கிறோம். நமக்கு நல்ல ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி அதே வேலையில தான் இருக்கோம். அதே பிஹேவியரோட தான் இருக்கோம். அதே நம்மள சுத்தி உள்ள அதே மக்களோட தான் இருக்கோம். நமக்கு தெரியும் இவங்க கூட இருந்தா நம்ம வந்து முன்னேற மாட்டோம். நம்ம அப்படியே தான் இருப்போம்னு. ஆனா நம்ம மாறுறதே இல்ல. இந்த எக்ஸ்கியூசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நமக்கான ட்ராப்பே. அந்த உடைஞ்ச எஸ்கலேட்டர் மாரி. எனக்கு டயர்டா இருக்கு. நான் வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறேனே. ஐயய்யோ! அவங்க என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? அந்த விஷயமா அது கஷ்டமாச்சே. எனக்கு எப்படின்னு தெரியாதே. ஸோ இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள 1000 எக்ஸ்கியூசஸ் இருக்கு. இந்த எக்ஸ்கியூசஸ் தான் நம்மள முன்னேற விடாம, நம்மள வளர விடாம, நம்மள அப்படியே நிக்க வைக்கிற ஒரு விஷயம். நாம முன்னேறாம அப்படி இருக்கிறதுக்கு காரணம், நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு இல்ல. நம்ம திரும்ப திரும்ப இந்த உடைஞ்சு போன ஆப்ஷனையே நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கான காரணம். இப்பதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டர்னிங் பாயிண்டே வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து பார்க்குறான் மக்கள்லாம் அங்க நிக்கிறாங்க. அந்த எஸ்கலேட்டர் வந்து ஓடாம இருக்கு. அந்த பையன் இந்த பக்கட்டு பார்க்குறான். இங்கிட்டு ஸ்டேர்கேஸ் வந்து ஓப்பனா இருக்கு. யாருமே அங்க இல்ல. அவன் அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். எத பத்தியும் யோசிக்கல. அவனுக்கு பயம் இல்ல. அவன் ஸ்டெப் வைக்கிறான். ஏறுறான். கடகடன்னு ஏறி போயிட்டு மேல நின்டு பார்க்குறான். கீழ உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனோட பெரியவங்க, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. அந்த பையன் ஒண்டி மேல நிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையன் நம்மளுக்கு ஒரு பாடம் கத்துக் குடுத்திருக்கான். அதாவது லைஃப் முன்னேறாதப்ப நீ முன்னேறு. எதுவும் மாறலையா? நீ முதல்ல மாறு. இந்த சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒண்ணு பெர்ஃபெக்ஷன பார்த்து வராது. எக்ஸ்பென்சிவான டூல்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத பார்த்து வராது. பணத்த பார்த்து வராது. இந்த லக்குன்றாங்கல்ல, அத பார்த்தும் வராது. சக்ஸஸ் வந்து எப்ப மத்தவங்கலாம் ஸ்டக் ஆகி போய் நிக்கிறப்ப, நாம அவங்களோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னேறணும்னு நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப நம்மள தேடி அது தானா வரும். இப்ப நம்ம ரியல் லைஃப்ல அந்த பையன மாரியே சக்ஸஸ நோக்கி போனவங்க யாராருன்னு சொல்ட்டா, ஜே.கே. ரவுலிங். ஒரு சிங்கிள் மதர் தான். ஏகப்பட்ட பிரச்சனைகள். டிப்ரஷன், ஃபைனான்ஸ்ல சுத்தி இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. ஹாரி பாட்டர் அந்த புக்கை எழுதி. அதே மாரி தான் ஜேக் மா, சைனாவோட மிகப்பெரிய ஒரு பணக்காரர்ல ஒருவர். அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடி 30 வாட்டி அவர் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் சொல்ல போறோம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சவர், எல்லாத்துக்கும் பரிச்சயமானவர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ் இல்ல, எந்த ஒரு பெர்ஃபெக்ஷனும் இல்ல. படிக்கணும்னு நெனச்சு படிச்சு முன்னேறி சக்ஸஸா உள்ளவர் தான் அவரு. இவரோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்லணுமா? இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த உடைஞ்சு போன பாதைய சந்திச்சவங்க தான். ஆனா, அவங்க அதுல போணும்னு நெனைக்கல. தனக்குன்னு ஒரு தனி வழிய தேர்ந்தெடுத்து போனாங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸஸ் சொல்லிக்கிட்டு ஒரே இடத்துல உட்காரல. அவங்க ஆக்ஷன நம்பி போனாங்க. அதனால சாதிச்சாங்க.
இப்ப நான் உங்கள கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த பாதையில நின்னுகிட்டு இருக்கீங்க? உடைஞ்சு போன அந்த எஸ்கலேட்டர மாரி இந்த எக்ஸ்கியூஸு இந்த மத்தவங்க மேல ஹோப் வச்சுக்கிட்டு, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தனியா ஒரு ஸ்டேர்கேஸ் ஒண்ணு இருந்துச்சா உங்களுக்கான ஒரு பாதை, உங்களுக்காக முன்னேறணுன்ற அந்த வெறி, உங்க நம்பிக்கை, இந்த பாதையில போறீங்களா? நண்பா, இறுதியா ஒண்ணே ஒண்ணு தான் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். உங்க லைஃப் வந்து ஏதோ ஒரு மிராக்கிள்னால மாறப்போகுது அப்படின்னு நிக்காதீங்க. உங்க லைஃப் வந்து தானா மாறும் அப்படின்னும் நிக்காதீங்க. உங்கள யாராச்சும் ஒருத்தவங்க வந்து காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நிக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக யாரும் வரப்போறதில்ல. உங்களுக்காண்டி நீங்க மட்டும் தான் ஓடணும். நீங்க மட்டும் தான் மாறணும். மத்தவங்க எல்லாரும் அப்படியே இருக்காங்க, நாமளும் அப்படியே இருக்கணும்னு என்னைக்கும் நினைச்சிடாதீங்க. மத்தவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகணும்னு நினைச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. விடாமுயற்சியோட இருங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்க கடமைகளை சரியா செய்யுங்க. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நம்புறேன் நீங்க கண்டிப்பா மாறுவீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க நம்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தேவன்.